ஸ்ரீலங்கா பொறுத்தவரை அது அவேர்னஸ் இல்லை. நீங்கள் இந்தியன் மற்றும் பிரித்தானியா அந்த பல நாடுகளோடு ஒப்பிடும்போது இலங்கையோட இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க ரியல் எஸ்டேட்டில். இதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? கண்டிப்பாக நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னால், ஸ்ரீலங்கா பொறுத்தவரை அது அவேர்னஸ் இல்லை என்று நான் சொல்லுவேன். துபாய் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான ஒரு அவேர்னஸ் ரொம்ப கம்மி. அதில் முக்கியமாக துபாய் நாங்கள் சொன்னோம்னு இங்கே 100% டேக்ஸ் ஃப்ரீ இருக்கிற விஷயம் ரொம்ப பேருக்கு தெரியாது. அடுத்த விஷயங்கள் நாங்கள் பார்க்கலாம், குளோபலி துபாய் ரியல் எஸ்டேட் கனெக்ட் ஆகிருக்கிறது. அதை குளோபலி நாங்கள் பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னலி துபாய் சிட்டி தான் இப்போ முன்னிலை வகிக்குது ரியல் எஸ்டேட்டில். அதனால் இங்கே நிறைய பேர் பிரயோசனம் அடைகிறாங்க துபாய் ரியல் எஸ்டேட்டில். அந்த பிரயோசனங்கள் அவங்களுக்கு போய் சேரலை. சரியான திட்டங்கள், அதாவது விஷயங்கள், இங்கே உள்ள ரெகுலேஷன்கள் இருக்கலாம், இங்கே கிடைக்கக்கூடிய பயன்களாக இருக்கலாம், ப்ராஃபிட் எப்படி அவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு போய் சேரலை. அந்த மாதிரியான அவேர்னஸ் இல்லாதது தான் ஒரு முக்கிய காரணம் நான் சொல்லுவேன்.